அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசப்பந்து தொடர்பில் நீதிமன்றம் சற்று முன்னர் பிறப்பித்த உத்தரவு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நாட்டு மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல். யாழ் மக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய கட்டுப்பாடு. கிளிநொச்சியில் திடீரென தீப்பற்றிய கார். நாளாந்தம் இறக்கும் இலங்கையர் வைத்தியர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இலங்கையில் வெளிநாட்டு பெண்ணுக்கு நேர்ந்த விபரீதம். இலங்கையின் கடற்படையின் ரகசிய வதை முகாம் கதற கதற நடந்த அராஜகம். தொடர்பென விரிவான செய்திகள். விளக்கமறிய வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மாதிரி நீதிமன்றத்துக்கு இன்று அழைத்து வரப்பட்டார். சிறை கைதிகளை அழைத்து வரும் சிறைச்சாலை திணைக்கள வாகனத்தில் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை எதிர்வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறிய வைக்குமாறு உத்தரவு விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தறை நீதவான் நீதிமன்றம் சற்று முன்னர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் தேசப்பந்து தலைமறைவாக இருந்த காலப்பகுதியில் உதவிய அனைவரையும் கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த காலப்பகுதியில் பயன்படுத்திய அனைத்து இலத்திரனியல் உபகரணங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதனோடு தேசப்பந்து தென்னக்கோனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் மாத்தறை சிறை அத்தியட்சகருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுடைய வழக்கு விசாரணையோடு சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையாகின சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தற்போது மாத்தறை நீதிமன்றத்துக்கும் வருகை தந்துள்ளார். விளக்கமறிய வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறிய வைக்குமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. அனைத்து கிராமங்களுக்கும் சமமான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அதிக திறமையான தொழிலாளர்களை அனுப்புவதே புதிய அரசாங்கத்தின் நோக்கம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அதிக திறமையான தொழிலாளர்களை அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தேவையான நடைமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அரசின் கட்டுமான துறையில் புதுப்பித்தல் தொடர்பான வேலைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 பேர் கொண்ட முதல் குழு நேற்று இரவு இலங்கையை விட்டு வெளியேறியது. கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற நடைமுறை தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த குழு இந்த ஆண்டு ஜனவரியில் இஸ்ரேலுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்ய பயன்படுத்தப்படும் எனவும் லாட்டரி குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் வேட்பு மனுக்கள் இன்று நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு 2023ஆம் ஆண்டில் வேட்புமனு கோரப்பட்ட போதிலும் கடந்த அரசாங்கம் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை வழங்காமையின் காரணமாக தேர்தலை ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்குரிய நிதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பப்படுவதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஸ்தலங்கள், பொது நிகழ்வுகள் மற்றும் வீடுகளில் அதிக ஒலி எழுப்பப்படுவதால் கல்வி கற்கும் மாணவர்கள், வயோதிபர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் உட்பட பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு ஸ்தலங்கள் மற்றும் ஒளி வழங்குனர்கள் குறித்த பிரதேசத்திற்குள் ஒளி எழுப்புவதற்கு இனி மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் அனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கு. பிரபாகரமூர்த்தியால் விடுக்கப்பட்டு அனைத்து பிரதேசங்களிலும் சுவரொட்டி மூலம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் கார் ஒன்று திடீரென தீப்பற்றி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்றிரவு 8 மணியளவில் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்தனர். குறித்த காரினை பெண்ணொருவரை செலுத்தி வந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து தொடர்பாக விசாரணைகளுக்காக கார் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் வாய்ப்புற்று நோயால் நாளொன்றுக்கு 3 பேர் உயிரிழப்பதுடன் ஆண்டுதோறும் சுமார் 3000 புதிய வாய்ப்புற்று நோய்கள் கண்டறியப்படுகின்றன என்று இலங்கை பல் மருத்துவ சங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரும் முகம் வாய் மற்றும் மாக்சிலோபேஷியல் அறுவை சிகிச்சையியல் நிபுணருமான வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்க தெரிவித்தார். இலங்கையில் ஆண்களிடையே பொதுவாக பதிவாகும் புற்றுநோயான வாய்வழி புற்றுநோய் அடையாளம் காணப்பட்ட காரணிகளில் 80% தொடக்கம் 85%க்கும் அதிகமானவற்றால் ஏற்படுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். எளிதில் கட்டுப்படுத்தக்கூடிய இந்த நிலையை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால் 100% குணப்படுத்த முடியும். அதன்படி வாயில் கட்டி, வெள்ளை அல்லது சிவப்பு புள்ளி அல்லது ஆறாத காயம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு அவர் பொதுமக்களை வலியுறுத்தினார். ஏனெனில் இவை பெரும்பாலும் புற்றுநோய்க்கு முந்தைய அறிகுறிகளாகும். சுகாதார மேம்பாட்டு படியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். உப மாகாணத்தின் பதுளை மாவட்டத்தில் உள்ள எல்லவீட்லிட்டில் ஸ்ரீ பாதவை பார்வையிட சென்ற 64 வயது பிரெஞ்சு பெண் ஒருவர் பாறையிலிருந்து தவறி விழுந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை செங்குத்தான பகுதியொன்றில் வைத்து இடம்பெற்றதாகவும் சம்பவத்தில் அவரது தலைவற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து பிளைங் ராவணா ஊழியர்கள் ட்ரோன் கேமராக்களின் உதவியுடன் அவர் விழுந்த பகுதியை தேடி கண்டறிந்து உயிர்காக்கும் பிரிவு அதிகாரிகள் அவரை பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு வந்துள்ளனர். வெளிநாட்டு பெண் தற்போது தேமோதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா கடற்படையின் பிளாக் ஆப்ஸ் யூனிட் என்ற சிறப்பு பிரிவால் இயக்கப்பட்ட அது ஒரு ரகசிய வதை முகாம். இறுதி யுத்தத்தில் சரணடைந்த அல்லது கைப்பற்றப்பட்ட அல்லது கைது செய்யப்பட்ட தமிழ் தரப்பின் பல முக்கியஸ்தர்களை மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அந்த இரகசிய நிலக்குள் சித்திரவதை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொருவருக்கும் வாரத்தில் 4 தடவைகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட சித்திரவதைகள் இடம்பெற்றன. அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண்கள், சிறுவர்கள் மீதும் மிக கடுமையான பாலியல் சித்திரவதைகளும் நடைபெற்றுள்ளன. அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் கண்கள், கைகள் கட்டப்பட்ட நிலையில் அழைத்து செல்லப்படுவார்கள். கதற துன்புறுத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த சித்திரவதை முகாம்களை நடாத்தியவர்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு வழங்கியுள்ளது. பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டன. அத்தனையையும் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தார்கள் அரசியல்வாதிகள். இந்த இரகசிய சித்திரவதை முகாம் பற்றிய பல்வேறு ஆதாரங்கள் தற்போது வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.